உங்களுக்கு ஈவன் கோபி சுதாகர் வாய்ஸ் வச்செல்லாம் வந்து நீங்க ஏதாவது ஒரு பிரஸ் மீட் கொடுத்தீங்கன்னா உடனே ஒரு மீம் போடுவாங்க. அதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் எப்படி டீல் பண்ணுவீங்க? நம்ம ஷோக்கு நீங்க ஒரு டைம் வரும்போது கூட லீடர்னா யாருன்னு கேட்டோன்னே பசங்க ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே அதை வச்சு ஒரு மீம் நிறைய போட்டுருந்தாங்க. நீங்க அதை எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்கப்பா. Oh my God! எம்எல்ஏங்களுக்கெல்லாம் டக்குனு மக்களுக்கு முன்னால பேர் தெரியணும்னா எல்லாம் பஸ் ஸ்டாப் பஸ்ஸுன்றதான் வந்து வணக்கம்மா. ரேஷன் கடையில ரேஷன் வாங்குறவங்களை வந்து திறக்க சொல்லு. சாமி நீங்க பாட்டுக்கு வந்து லாபம் எழுதி வச்சிருக்கீங்க. என்ன வந்து ஆளுக்கு வந்து ஐயோ அப்படின்னு பாணி நான் சாப்பிடுறதுக்கு வந்து இவங்களோட வெளியே போறேன். இன்னொரு நாளைக்கு வரேன். பிரியாணி பண்ணி வை. வரேன்ப்பா. அப்புறம் கமல்ஹாசன்னால ஒரு ஸ்டார் தொகுதியா ஏங்க கமல்ஹாசன் இல்லைன்னா அது ஸ்டார் தொகுதி இல்லையா? நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க வந்து ஒரு 25 வயசுல ஒரு பாலிடிக்ஸ்ல வந்தீங்கன்னா உங்களை மக்கள் நம்புறதுக்கே வந்து 15 வருஷம் ஆகும். வணக்கம், நல்லா இருக்கியாமா? நீ நல்லா படிச்சு மார்க் காட்டினேன்னு வச்சுக்கோ. நீ நல்லா காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் அக்காவே பாத்துக்கிறேன். அழியா அது தைரியமா இரு. கேடர் பேஸ்ட் பார்ட்டி அப்படின்னு இருந்து அது வெகுஜன இயக்கமா மாறும்போது ஒரு கட்டடத்துல வந்து இந்த கேடர் எல்லாமே ஒரு தூண் மாதிரி இருப்பாங்க. அதனாலதான் எங்க கட்சியில வந்து இந்த அமைப்புகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். ஜிம்ம வந்து நான் மகாராஷ்டிரால என்னோட ஃப்ரெண்ட் கம்பெனில வாங்கிட்டு வந்து போட்டேன். ஓகே ஓகே. உங்க எம்எல்ஏ ஆபீஸ் வந்தாச்சு. வாங்க. எம்எல்ஏ ஆபீஸ் பத்தி நிறைய சொல்லணும் உங்களுக்கு. சோ இது வந்து எங்களோட ரிசப்ஷன். அதாவது முதல்ல ISO 9000 வாங்கின ஆபீஸ். ஓ, எம்எல்ஏ ஆபீஸ்க்கு ISO 9000. இந்தியாவிலேயே வந்து ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் ISO 9000 அது எங்களோட ஆபீஸ் தான். இது வந்து கவர்னன்ஸ் பத்தியும் பாலிடிக்ஸ் பத்தியும் பாலிசி பத்தியும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நடத்துற ஒரு இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் மாதிரி நாங்க நடத்துறோம். சுந்தர்மூர்த்தி அண்ணா நீங்க போயிட்டு அந்த லெட்டர் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சிருங்க. வரராஜன் எல்லாரோட பேரும் சொல்லுங்க. கட்சின்னு அலையிறவங்களை பார்க்கும்போது தொழில கவனிக்காம இப்படி வந்துடாதீங்கப்பா, நாளைக்கு குடும்பம் சீரழிஞ்சு போயிரும், தொழில பார்த்துட்டு கட்சிக்கு வந்து வேலை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது எப்படி? அது சில பேரால மட்டும் தானே முடியுது. சில பேர்த்தால முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். எந்த பார்ட்டியா இருந்தாலும் இந்த மாதிரி அவங்களுடைய விஷயங்களை யோசிக்காம கட்சிக்காக வந்து வேலை பார்க்கறவங்கனால தான் ஒரு கட்சி வளரும். உண்மைதாங்க. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம தனக்கு எத்தனையோ கஷ்டம் வந்தா கூட அதை வந்து வெளிக்காட்டாம கட்சி கொடி எடுத்துட்டு எல்லா கட்சியிலையும் அதனாலதான் கேடர் பேஸ்ட் பார்ட்டி அப்படின்னு இருந்து அது வெகுஜன இயக்கமா மாறும்போது ஒரு கட்டடத்துல வந்து இந்த கேடர் எல்லாமே ஒரு தூண் மாதிரி இருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் செங்கலா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அந்த வெகுஜனத்தை. ஆனா இந்த தூண்கள் தான் பலமா இருக்கும் ஒரு கட்சி கட்டமைப்பு. அதனாலதான் எங்க கட்சியில வந்து இந்த அமைப்புகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அமைப்பு வேலை அப்படிங்கிறது கட்சியை கட்டமைக்கிற வேலையில ரொம்ப கவனம் கொடுப்போம் நாங்க. என்னோட பொலிட்டிக்கல் ஒர்க்ல பாத்துட்டீங்கன்னா இப்ப வந்து நேஷனல் பிரசிடென்ட் எம்எல்ஏங்கிறதால நிறைய பொலிட்டிக்கல் ஒர்க் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து மகளிர் அணியோட மாநில பொதுச் செயலாளர் 2 டேர்ம் 6 வருஷம், மாநில செயலாளர் 3 வருஷம், மாநில பொதுச் செயலாளர், மாநில துணைத் தலைவர். இந்த டேர்ம் இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா அமைப்புக்கு தான் நான் 70% நேரம் கொடுத்துருப்பேன். சொல்ல போனா இப்ப நீங்க கண்ணகின்னு சொன்ன ஒரு கண்ணகி மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. எஸ், கட்டாயம். கட்சியோட ஆரம்ப கட்டத்துல எல்லாம் இப்படிதான் கட்சியோட முக்கியமான நிகழ்ச்சிகள்னா நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு கட்சிக்காக போய் நிற்போம். அதனால ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடினா நான் கண்ணகி மாதிரி தான் கோர்ட்டுக்கு போறதை விட்டுட்டு கட்சியோட மீட்டிங்க்கு உண்ணாவிரத்துக்கு போராட்டத்துக்குன்னு போயிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, இங்க பஸ் ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரிதான் வந்து அங்கே டவுன் ஹாலியோட பண்ணியிருக்கேன். எம்எல்ஏங்களுக்கெல்லாம் டக்குனு மக்களுக்கு முன்னால பேர் தெரியணும்னா எல்லாம் பஸ்ஸுன்றதான் வந்து பண்ணுவோம். அதனால அது ஒண்ணுதான் வந்து கொஞ்சம் பேரை வந்து ஐயோ இருக்கிறாங்கப்பா அப்படின்னு கொஞ்சம் காட்டும். அதனால இந்த ஷெல்டருக்கு இடம் கொடுக்கறது இருக்குல்லங்க, நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்றது ரொம்ப முக்கியம் இல்ல. ஏன்னா என்ன செஞ்சாங்கன்னு தெரியும்னு போயிடுவாங்க. ரொம்ப கஷ்டங்க அது. ரேஷன் கடை அச்சா நம்ம வண்டியை போட்டு நடந்து வந்தாவே தொகுதியை சுத்திடலாம் போல. ஏதாவது பேச ஆரம்பிச்சா இது ஒரு இடம் வந்து. ஆமா. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. வாங்க வாங்க. நம்ம வீட்டுல ரேஷன் கடையில ரேஷன் வாங்குறவங்களை வந்து திறக்க சொல்லு. அக்கா வாங்கம்மா. நான் பிடிக்கிறேன் நீ கட் பண்ணு. சந்தோஷம்.
सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके नमोस्तुते देवलक्ष्मी देव्यै नमः ॐ சாமி நீங்க பாட்டுக்கு வந்து லாபம் எழுதி வச்சிருக்கீங்க. என்ன வந்து ஆளுக்கு வந்து ஐயோ அப்படின்னு நீங்க தொடங்குறது எல்லாமே லாபமா இருக்கும். எம்எல்ஏ ஆபீஸ் எப்படி இப்படிதான் ஒண்ணு MLA ஆபீஸ் ஒருத்தர் எழுதி வச்சு இது வரைக்கும் என்ன வந்து படாத பாடு படுத்துறாங்க. வாங்க. நீங்க தொடங்குறது எல்லாமே லாபமா இருக்கும். சரிங்களா? கொடுங்க. நன்றிங்க. இந்த ரேஷன் கடைக்கு இடத்த வந்து நான் கேட்டு இடமே வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை முறை நான் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போய் கட்சிக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு இடமா பார்த்தப்போ கவர்மெண்ட்டோட இடமே இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இதை கடைசியாக போராடி தான் இந்த ஸ்கூலுக்கு பேக் சைடு நம்ம அந்த கல்யாண மண்டபம் சமூக கூடம் கட்டியிருக்கிறதால எங்களுக்கு இந்த கொஞ்சம் இடத்தையாவது கொடுங்கன்னு சொல்லி வாங்கி தான் இப்போ 2 ரேஷன் கடை கட்டியிருக்கோம். இதில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ரேஷன் கடை இருக்குது. ஆனால் அது வாடகை கட்டடத்தில் இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் என்ன சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. ஒன்று இந்த ரேஷன் கடையில் உங்களை கிளப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். சரிங்களா? நீங்கள் வந்து தூரமாக போகாமல் இங்கேயே வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமான்னு முதல்ல பார்க்குறேன். 2வது, இந்த இடத்துல இடம் வந்து வேற எங்காவது பக்கத்தில் உங்களுக்கு இருந்ததுன்னா தனி ரேஷன் கடையும் கட்டி கொடுக்குறக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இப்போ கடவுள் உங்களுக்கு நல்ல ஆயுளை ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டு. சரியா? நீங்கள் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாட்டி வந்து எம்எல்ஏ பிடிச்சிட்டாங்க, விடக்கூடாதுன்னு வைக்கிறாங்க. வரம்பா உட்காரத்துக்கு போயிடலாம். லேட் ஆகுது, டைம் இல்லை. தம்பி வரட்டுமா? வேலை முடிஞ்சுதா? சுந்தரமூர்த்தி அண்ணா நீங்க போயிட்டு அந்த லெட்டரை மினிஸ்டருக்கு அனுப்பிச்சிருங்க. சரி, ஓகே. வரமா? வர ராஜா. வரமா, பார்க்கலாம். சாயந்தரம் வந்துரு. சீனிவாசன் நீங்க இங்க போதும், நீங்க அங்க போய் வேலையை பாருங்க. மேத்யூ சீக்கிரம் அதை ஓபன் பண்ணிடலாம். வரப்பா. எல்லாரோட பேரும் சொல்லுங்க. ஆமாம், கட்சியிலேயே கொஞ்சம் சொல்லுவாங்க. அக்கா வந்து நீங்கள் எல்லாத்தையும் பேர் சொல்கிறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்களாம் நமக்கு எம்எல்ஏ தெரியுது, அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறாங்கிறது ஒரு பெரிய விஷயம்பா, பெரிய விஷயம். இப்போ எனக்குமே நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கேன். நேஷனல்ல இருந்து ஒரு தலைவர் வரும்போது நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஜஸ்ட் அக்னாலஜிங் தானே. கரெக்ட். ஸோ இது ஒரு பர்சனல் கனெக்ட். 2வது, இவங்க எல்லாத்த பற்றியுமே எனக்கு வந்து தெரியும். 10 வருஷமா வந்து இந்த தொகுதிக்குள்ளேயே இருக்கு இல்லையா? 16லாம் வந்ததுலேருந்து ஏன்னா அவங்க தான் கவனிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? நான் குடும்பத்தை விட்டு, தொழிலை விட்டு, ஊரை விட்டுன்னு என்ன அம்மா அப்பா அங்கே இருக்காங்க கிராமத்தில். பட் எனக்கு வந்து நீங்க கோவை தெற்கு அப்போ கட்சி முடிவு பண்ணாங்க. அர்பன் ஏரியா வந்து பிஜேபிக்கு இதுவாக இருக்கும் அப்படிங்கிறது பார்ட்டி அப்போ முடிவு எடுத்து நான் இங்கே வந்து நின்னேன். அப்புறம் கமல்ஹாசன்னால ஒரு ஸ்டார் தொகுதியா மாறிடுச்சு. ஏங்க கமல்ஹாசன் இல்லைன்னு அது ஸ்டார் தொகுதி இல்லையா? பார்த்து கமல்ஹாசனை தோற்கடித்து விட்டார் வானதின்னு ஒரு ஸ்டார் தொகுதியா? ஆமா. பட் எல்லாத்துக்குமே நான் நினைக்கிறேன் மீடியாவுக்கெல்லாம் ஷாக் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கமல்ஹாசன் தான் ஜெயிப்பாருன்னு எல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியா அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. என்ன எனக்கு என்னடா அது எதிர்கட்சி தான் அதிர்ச்சி ஆகுறாங்கன்னா மீடியா வேற எப்படி அதிர்ச்சி ஆகுறாங்கன்னு நினைச்சேன். நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அரசியல்ல வந்து நேரடியா மக்களோட தொடர்பு, அவங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறது, கீழே இருக்கிற மக்களோட அந்த துயரங்களுக்கு வந்து நம்ம என்ன வந்து அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறோம், இல்லை எப்படி வந்து நம்ம வந்து அதை தீர்க்கிறோம், எப்படி சப்போர்ட் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து ஒரு 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 படம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 2.5 மணி நேரத்தில் நீங்கள் 1 வருஷம் ஷூட் பண்ணலாம், 2.5 மாதம் ஷூட் பண்ணலாம், இட் ஆல் ஷூட்டிங். பட் நேரடி அரசியல் அப்படிங்கிறது இல்லைங்க. நேரடி அரசியலுங்கிறது அதுவும் இந்தியா மாதிரி நாட்டில் நீங்கள் வந்து ஒரு 25 வயசுல ஒரு பாலிடிக்ஸ்குள்ள வந்தீங்கன்னா உங்களை மக்கள் நம்புறதுக்கே வந்து 15 வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்க கட்சி உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குதா, அந்த வாய்ப்பு கொடுக்குதா, அதுக்கு மேல மக்கள் உங்களை நம்புறாங்களா? இது எல்லாத்துக்கும் மேல தேர்தல் நேரத்துல வேற ஏதாவது ஒரு எமோஷனல் இஷ்யூ வந்து அது இண்டிவிஜுவலா தாண்டி வந்து பார்ட்டிக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குறிப்பா எம்எல்ஏ எம்பில இத்தனை ரிஸ்க் எல்லாம் தாண்டி தான் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பிங்கிறது ஆக முடியுது. கட்சியில கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதனால இது வந்து ஒரு ப்ராசஸ். இது நான் அப்படிதான் பார்ப்பேன். ஒரு கட்சியில சில பேருமே ஒரு டாக் இருக்குல்ல மேம், லைக் அவர் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, பட் இருந்தாலும் வானதி ஸ்ரீனிவாசனுக்கு எதிராக எந்த தடவையும் கமல்ஹாசன் நிக்கிறதுமா? ஓகே வரட்டும். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தாண்டியும் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க.
நான் அந்த ட்ரோல்க்லாம் லைக் ஒரு பிஜேபியில் இருக்கும்போது ஐ திங்க் நீங்களோ இல்லை வேற ஏதோ ஒரு பொலிட்டீஷியன்ஸ் நீங்கள் பிஜேபியில் இருக்கும்போது பயங்கரமான ஒரு திக் ஸ்கின் வேணும். வேற எந்த பார்ட்டியில் இருக்கும்போதும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதை விட பிஜேபியில் அதிகமான ஒரு திக் ஸ்கின் வேணும். அவ்வளோ கிரிட்டிசிசம் ட்ரால் வரும் அப்படின்ட்டு அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நீங்கள் ஒரு சிரிச்ச முகத்தோட ஏற்றுக்கிற மைண்ட் செட் பண்ணிட்டீங்களா? அப்படின்னு இல்லை, பிஜேபின்னு இங்கே வரும்போது தமிழ்நாட்டில் வந்து அந்த ஒரு விதமான அவங்களுக்கு என்ன ஒரு அந்நியத்தன்மை அப்படிங்கிறத வந்து இருந்ததை நாங்களும் உணர்ந்துருக்குறோம். நான் காலேஜ் டேஸ்ல இருந்து போராடுறேன். காலேஜில் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு எங்களோட ஏபிபி மேலே வந்து தாக்குதல் நடத்துவாங்க, எங்களை வந்து அந்நியப்படுத்துவாங்க, பகிஷ்காரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து தான் நான் வளர்ந்துட்டு வந்தேன். ஆனால் நான் கொண்ட ஐடியாலஜியில் நான் நம்பினேன். இந்த நாடு ஒன்றுங்கிற விஷயத்தில் நான் தெளிவாக இருந்தேன். இந்த நாட்டோட ஒற்றுமை தேசியம் அப்படிங்கிற விஷயத்தில் நான் வந்து உறுதியாக இருந்தேன். அதனால என்னோட அந்த சித்தாந்த பிடிப்பு அப்படிங்கறது வந்து இந்த மாதிரி ட்ரோலு இல்லை இந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் பார்த்து பயப்படுறது இல்லை. நான் ரொம்ப ரொம்ப என்னோட டீனேஜ்லயே வந்து காலேஜில் அவ்வளோ கலாட்டா அடிதடி பார்த்துட்டு வந்தவன். அதனால எனக்கு இதெல்லாம் வந்து என்னோட உறுதியை வந்து இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது. நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல, லைக் சில நேரங்கள்ல அதான் உருவக்கேலிகள் தமிழிசை மேம் எக்கச்சக்கமா பண்ணுவாங்க. அவங்களும் அதனால பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஈவன் வாய்ஸ் வச்செல்லாம் கோபி சுதாகர் வாய்ஸ் வச்செல்லாம் வந்து நீங்க ஏதாவது ஒரு பிரஸ் மீட் கொடுத்தீங்கன்னா உடனே ஒரு மீம் போடுவாங்க. அதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் எப்படி டீல் பண்ணுவீங்க? நான் ரொம்ப எல்லாம் பண்ண மாட்டேங்க. அதை ரொம்ப எல்லாம் கீழே போயிட்டு என்ன பண்றாங்க எது பண்றாங்க மீம்ஸ் இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். அதனால எனக்கு வந்து உண்மையாவே ஏதாவது ரொம்ப நெகட்டிவா போச்சு, அக்கா ரொம்ப டேமேஜா போயிட்டு இருக்குன்னா சரி என்னப்பா அதுல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, அதுல உண்மை என்ன இருக்குதோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். நான் ரொம்ப வரல அதுக்குள்ள போயிட்டு உட்காந்து பாடிட்டு இருந்தேன். வேற வேலையை செய்யறதுக்கு நம்ம ஷோக்கு நீங்க ஒரு டைம் மதம் கூட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்ட பேசுற ஒரு இன்டராக்ஷன்ல லீடர்னா யாருன்னு கேட்டோன்னே பசங்க ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் சொன்னோடனே அதை வச்சு ஒரு மீம் நிறைய போட்டுருந்தாங்க. ஆமா ஆமா, நீங்க அந்த எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்கப்பா. நிறைய பேர் சொன்னாங்க என்னோட எடிட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அந்த லைட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க. ஆக்சுவலி நீங்க அந்த டிஸ்கஷன்ல பேசின விஷயங்களை தெரியல பசங்க முன்னாடி உட்காந்துருந்தவங்களா இல்ல நீங்க ஒரு பிஜேபி காரன்னு பண்ணாங்களான்ட்டு. லீடர்னா கடைசியா மோடி அவர்கள் பேரு அண்ணாமலை அவர்கள் பேர்லாம் சொன்னாங்க. அது வரைக்கும் நீங்க வந்து ஒரு சின்ன கோபம் கூட படாம அதை டீல் பண்ணீங்க. நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல, நிறைய டிஎம்கேல இருந்து எனக்கு போன் பேசி வானதி மேம் பயங்கர சூப்பரா அதை ஹேண்டில் பண்ணாங்க. யாரா இருந்தாலும் நாங்களா இருந்தா கூட வந்து திடீர்னு எடுத்தோடனே மோடி அண்ணாமலை அப்படிலாம் பேர் சொன்னாங்கன்னா நாங்க கோவப்படுவோம். அவங்க வந்து அவ்வளவு அழகா சிரிச்சு ஓகே சொல்லுங்க வேற யாரு லீடர்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. ரொம்ப சூப்பரான விஷயமா அது இருந்தது. சரி, ரியாலிட்டி என்னங்க, ரியாலிட்டியில ஒவ்வொரு கட்சியிலையும் லீடர்ஸ் வந்து மக்களோட ஆதரவுல வராங்க. அவங்க பேசுற பேச்சுக்கோ அவங்க கட்சியோட கொள்கைக்கோ ஒரு ஆதரவு இருக்குதான் செய்யுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அதனால அதெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது வந்து எதிர்பார்க்கறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேற்றுமையில் ஒற்றுமைன்னு இந்த நாட்டை சொல்றோம், அப்ப அரசியலும் அந்த வேற்றுமைகள் இருக்குதானே செய்யும். வேற்றுமையோட இணைஞ்சு எங்காவது ஒரு இடத்துல நம்ம சேர்ந்து மக்களுக்காக உழைக்கிறோமா, அதுதான் சரியா வரும். அதனால எப்பவுமே நான் அசம்பிளியில கேட்கறது கூட அந்த அடிப்படையில தான், அதாவது ஐடியாலஜியா திமுக அப்படி இருக்கு அவங்கள வந்து கார்னர் பண்ணணும் இல்ல அவங்கள வந்து சங்கடப்படுத்தணும் அப்படிங்கறத தாண்டி என்னோட கேள்வியில ஒரு நியாயம் இருக்கிறதா அதை வந்து எதிர்த்தரப்பு உணரணும்னு நான் நினைப்பேன். நிச்சயமா நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு நலத்திட்ட உதவிகளுக்காக சிஎம் வரும்போது கூட உங்களை ஸ்டேஜ்ல எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சாங்கல்ல? எஸ், சிஎம் வந்து அப்போ வந்து அந்த மீட்டிங்ல ஒருவேளை எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ அரசு விழாவுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்குமே அந்த நேரத்துல எங்க கட்சிக்காரங்க கூட விமர்சனம் பண்ணாங்க, என்னது நீங்க போனீங்க நிகழ்ச்சிக்கு அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இந்த மக்கள் வந்து எனக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம போய் அரசாங்கத்துல ஏதாவது இவங்க நம்மளுக்கு தொகுதிக்கு பண்ணுவாங்கன்னு தானே எனக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப இத்தனை லட்சம் மக்களோட ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஒரு எம்எல்ஏவா நான் பிரதிநிதி என்னோட அரசியலை தாண்டி நான் உங்களுக்கு வந்து வேலை பண்ணணும், அந்த ஒரு அர்த்தத்துலதான் நான் வந்து போனேன். ஏன்னா என்னோட தொகுதிகளுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு, என் தொகுதி பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லணும். ரெண்டாவது நடக்கிறது அரசு விழா. நீங்க அரசு விழாவுல போயிட்டு நீங்க எதுக்கு அரசியல பாக்குறீங்க? அரசு விழாங்கிறது நம்ம படம் அங்க இருக்குதுங்க, நம்மளுக்கும் பொறுப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் எங்க தொகுதிக்குள்ள வந்துட்டீங்க சுத்தி, எனக்கு ஒரு பார்த்து தான் நிக்குது. இது ஒரு நல்ல ஒரு பார்க்குங்க. இந்த இருக்கிற மக்கள் யூஸ் பண்ற மக்கள் ரொம்ப பொறுப்போட இருப்பாங்க. பார்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி வணக்கம்ப்பா, என்னப்பா விசேஷம்? என்னோடதான்க்கா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா. அம்மா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க இங்க தானமா இருக்கிறீங்க, நான் தானமா ஊர்ல சுத்திட்டு இருக்கிறேன். சாந்தமணிக்க நல்லா இருக்கீங்கல்ல? இதெல்லாம் பிரமாதமா பண்ணிருக்கீங்க.
இங்கிருந்து நல்ல தண்ணி மேலே ஏற்றி அதை கொடுத்தா வாங்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு கனெக்ஷன் மட்டும் எனக்கு வாங்கி இதாங்க உங்களோட உங்க பார்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா இதுக்குதான். அதாவது நான் வந்து 50 லட்ச ரூபா போட்டு ஒரு பொருளை பண்ணி கொடுத்தா கூட அந்த மக்கள் வந்து அதை பயன்படுத்துறது ஒழுங்கா பண்ணாம அதை குப்பையா போட்டு பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். இத்தனை கஷ்டப்பட்டு பண்றாங்களா. நான் உங்களுக்கு வந்து ஒரு ஜிம்மு தான் வச்சு கொடுத்தேன். அழகா வந்து கூரை போட்டு அதுக்கு வந்து ஒரு ரெயின் வாட்டர் பண்ணி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அதுவும் வந்து கார்ப்பரேஷனோட இதோட கார்ப்பரேஷன் அனுமதியோட பண்ணிருக்காங்க. வாங்க 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 வாங்க. அட இவ்வளவு நல்ல காரியம் பண்றீங்க. வாங்க வாங்க. நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்ததாலதான் நான் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. அம்மா வரேங்கம்மா. போயிட்டு வரேங்க. இந்த பார்க்குக்கு நம்ம ஜிம் கொடுத்தோம். ஆமாங்க. இந்த ஜிம்மை வந்து நான் மகாராஷ்டிரால என்னோட ஃப்ரெண்ட் கம்பெனில வாங்கிட்டு வந்து போட்டேன். ஓகே ஓகே. ஒவ்வொரு இடமும் போகும்போது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது ஒரு ஐடியா. பூனேல இதை செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து என்னோட கட்சியில் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்டு. அவங்க வந்து நான் வந்து அந்த ஊருக்கு போனப்போ எனக்கு மரியாதை பண்ணுறதுக்காக வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஜிம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? நான் கேட்டவங்க கிட்ட என்னோட தொகுதிக்கு எதாவது பண்ண முடியுமான்னு. சரிங்க அப்படின்னு ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட் உடனே வண்டியில் போட்டு அனுப்பிச்சாங்க. இதை நான் வந்து கீழே தளமெல்லாம் போட்டு நான் பண்ணி கொடுத்துட்டேன். இவங்க மேலே கூரை போட்டு அழகாக பண்ணிட்டேன். இந்த பார்க் நல்ல யூஸ் ஆகுது. நல்லா மெயின்டைன் பண்றீங்க. ஆமா. இல்ல இல்ல சங்கராக சேர்த்து பண்றாங்க. அதுக்கு 200 பேர் பக்கம் வருவாங்க. அப்படியா? அந்த பொருள்களை பாத்தீங்களா எல்லாமே அந்த கோயிலுக்கு வரவங்க. இல்லப்பா இந்த பார்க் உண்மையாவே நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். 200 பேர் கண்டிப்பா வருவாங்க. நல்லா பாத்துக்கோங்கண்ணா. ஓகே நான் வரட்டுங்களா? பார்க்கலாம். இல்லம்மா போலாம். வாணி நான் சாப்பிடறதுக்கு வந்து இவங்களோட வெளியே போறேன். இன்னொரு நாளைக்கு வரேன். பிரியாணி பண்ணி வை. அவன் எப்ப கேட்டாலும் நல்லா பண்ணுவா நல்லா பண்ண ஒரு நாள் வந்து கொடுத்துட மாட்டேங்கிறான். ஓகே கேட்டுமா பொண்ணு நல்லா இருக்குல்ல கேட்டேன்னு சொல்லு. ஊர்ல இருக்க எல்லாரையுமே பேசுறீங்க போறீங்களே. உண்மையாலுமே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த கட்சிக்காரர் கதை சொல்லுவோம் உங்களுக்கு. அவர் வந்து ஒரு தங்க நகையோட பற்ற ஓனர். ஓகே. அந்த காலகட்டத்தில் இல்லை 95ல இருந்து ரொம்ப ஆக்டிவ் அவர் கட்சியில். இந்த பகுதியோட தலைவர். ஒரு 20 பேர் வந்து பட்டறையில் வேலை பார்ப்பாங்களாம். அப்போ வந்து அவ்வளோ ஒரு கட்சியோட எல்லா செலவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தயக்கம் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தவர். ஓகே. இன்னைக்கு வந்து அந்த கட்சின்னு அலைஞ்சுங்க தொழில் எல்லாம் விட்டு இன்னைக்கு வந்து அந்த குழந்தைங்களோட ஒரு படிப்புல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு சிரமப்படுற சூழல்ல இருக்காரு. அதனாலதான் எனக்கு நிறைய இந்த கட்சின்னு அலையிறவங்களை பார்க்கும்போது தொழிலை கவனிக்காம இப்படி வந்துடாதீங்கப்பா, நாளைக்கு குடும்பம் சீரழிஞ்சு போயிடும், தொழிலை பார்த்துட்டு கட்சிக்கு வந்து வேலை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது எப்படி மேம்? அது சில பேரால மட்டும் தானே முடியுது. சில பேர்த்தால தான் முடியுது. நான் இப்போ அதுலயும் இப்போ உங்களை மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கவங்க ஃபேமிலியை பார்க்கணும், பிசினஸ் வந்ததுன்னா பிசினஸை பார்க்கணும், பாலிடிக்ஸை பார்க்கணும். இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா நீங்க கட்சி பொறுப்பை பார்க்கணும், எம்எல்ஏவா அந்த பொறுப்பை பார்க்கணும், இந்த வேலை இருக்கு. எப்படி மேனேஜ் பண்றது? எஸ் அந்த ஆத்துல தான் நம்ம வந்து கத்துக்கணும். எனக்கே தெரியலக்கா, உடம்பு வலியாமா, பின்னாடி பெல்ட் எல்லாம் போட்டிருக்காரு. அந்த ஜோதி சொல்ற கதையை நான் என்ன கேட்கறதுக்கு என் காதுல பூ சுத்தல. எல்லா விஷயம் எனக்கு தெரியும். ஏதோ ஒண்ணு செய்ய சரியா? பார்க்கலாம் பாரு. அந்த வரேன் சந்தோஷமா பார்த்துட்டு. தேங்க்யூ. ஐயோ ஒரு அறிமுகப்படுத்தல நினைச்சா. அவர் பேரு மரம் தியாகராஜன் பேருப்பா. எங்க இடம் இருந்தாலும் போய் மரக்கட்டு வச்சுட்டு பாரு. அவர் பாட்டுக்கு அந்த பேரே மரம் தியாகராஜன். தாடி வச்சிருக்காரு. நீங்க உட்காரத கூட உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு. நீங்க கண்டெஸ்ட் பண்ணும்போது கோவை தெற்குல என்னென்னலாம் நம்ம ஒரு வேளை எம்எல்ஏ ஆகும் பட்சத்தில் செய்யணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்க? ஒரு 5 இயர்ஸ் பீரியட் கிட்டத்தட்ட முடிய போகுது. எவ்வளோ செஞ்சிருக்கோம்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் என்னென்னலாம் செய்ய நினைச்சேன் முடியல எதிர்கட்சியா இருக்கிறனால அப்படிங்கிற விஷயங்கள் என்னென்ன? நிறைய வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்தோம். அதாவது
ஒரு ஸ்மார்ட் சிட்டியில் ஒரு எல்லா வசதிகளோட இந்த சிட்டி உருவாக்கணும், மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்த கொடுக்கணும், அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் ஸ்மார்ட் சிட்டியோட ஒர்க் அப்போ வந்து ரொம்பவே மோசமாக இருந்தது. கோயம்புத்தூரில் 21 இவங்க ஆட்சிக்கு வரும்போது ஸ்மார்ட் சிட்டிங்கிறது அது பிஜேபி அதிமுகவோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். அது தமிழ்நாடு தான் அதிகமாக வந்து ஸ்மார்ட் சிட்டி வாங்கின மாநிலம். அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூர்ல ஸ்மார்ட் சிட்டியில வந்துட்டு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். அதாவது ஸ்மார்ட் சிட்டினா என்ன மக்கள் நினைச்சுக்கிறாங்கன்னா, இது என்னங்க இது குப்பை கிடக்குது, இது ஸ்மார்ட் சிட்டியா, இது என்னங்க இது ரோடு இப்படி இருக்குது, ஸ்மார்ட் சிட்டியான்னு கேட்குறாங்க. அது வெள்ள அர்த்தம். அதாவது மத்திய அரசாங்கம் 500 கோடி கொடுக்குது, மாநில அரசாங்கம் ஒரு 500 கோடி போட்டு இந்த 1000 கோடியில இந்த சிட்டிக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. அப்ப இந்த சிட்டியில இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், அரசாங்கத்துல பொறுப்புல இருக்கவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து கோயம்புத்தூருக்கு எங்களுக்கு 7 குளத்தை சீரமைச்சு கொடுக்கணும், நகரோட மைய பகுதியில ரேஸ் கோர்ஸ் பகுதியை மாத்தணும் அப்படிங்கறதெல்லாம் ஸ்மார்ட் சிட்டியில கொண்டு வராங்க. இதுவே வந்து மதுரை கேட்டீங்கன்னு சொன்னா பாதாள சாக்கடை, திருநெல்வேலி கேட்டீங்கன்னா அவங்க வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், இந்த மாதிரி அந்த மாதிரி என்ன தேவையோ அந்த மாதிரி மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நாம வடிவமைச்சுக்கலாம். இந்த சுதந்திரத்தை மோடி அவர்கள் கொடுத்தாரு. நாங்க பணத்தை கொடுத்துறோம். வழக்கமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் பணத்தை கொடுத்துட்டு திட்டத்தை கொடுப்பாங்க, இது வந்து எங்களுக்கு வேணும், இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு. அதுக்கு பதிலா என்ன சொன்னாங்க, நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்களே சேர்ந்து உருவாக்குங்க என்ன வேணுமோ சிட்டிக்குன்னு. அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல 7 குளத்தை வந்து அப்ப வந்து எஸ்பி வேலுமணி அண்ணா வந்து இங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் இந்த ஏரியாவுக்கு. அது பாலம் கொண்டு வரதாகட்டும், நிறைய பாலங்கள், ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து அவர் முன்னெடுத்தாரு. அதிமுக அரசாங்கத்தில் அவர் ஒரு முக்கியமான பொறுப்பு அப்படிங்கும்போது அது ஈஸியாகவும் இருந்தது. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியோட அந்த பணிகள், கடைசி கட்ட பணிகள் எல்லாம் அப்படியே நின்னுது. பராமரிக்கவும் இல்லை, ரொம்ப மோசமா இருந்தது. கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் தொடர்ச்சியா பேசி 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 அந்த ஸ்மார்ட் திட்ட பணிகளை வந்து முடிக்க வச்சோம். இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பராமரிப்பு வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அது வந்து ஒழுங்கா வாட்ச்மேன் போட மாட்டேங்கிறாங்க, குப்பையை கிளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கும் இஷ்யூஸ் இருக்கு. இது இல்லாம நீங்க வந்து இது வந்து கம்ப்ளீட்லி ஹார்ட் ஆஃப் த சிட்டி. நீங்க பாக்குறீங்கல்ல, எல்லாம் பாத்தீங்கன்னா வணிக நிறுவனம், வீடு எல்லாம் ரொம்ப நெருக்கமான ஒரு பகுதி இது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிவிக் இஷ்யூஸ் தான் மக்களுக்கு அதிகமா இருக்கிறது. குப்பை, ரோடு, தண்ணி, சாக்கடை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த மக்களுக்கு. இப்ப பாதாள சாக்கடை பத்தி ஒருத்தர் பேசினாரு பாருங்க. இந்த சிட்டி உருவாக்கணும் 3 வருஷமா நீங்க பண்ணல, நீங்க 30 வருஷமா பண்ணலன்னு அங்க ஒரு ஆமா அவங்க வந்து எம்எல்ஏ உடனே பண்ணி கொடுத்துடணும்பாங்க. இந்த கோயில் ரொம்ப வருஷமா இருக்கு, ரொம்ப பழைய கோயில், தர்மராஜா கோயில். இது குண்டம், இந்த மாதிரி இது பாரம்பரியமான பகுதி. இது நடப்பாங்கல்ல, அதுவாமா அனல் போட்டு நடப்பாங்க இல்லையா, குண்டம். இது வந்துப்பா, இது நான் வந்து தேசிய தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு அக்கேஷன்ல ஒரு அம்மா வந்து தன்னோட கணவரை இறந்துட்டாரு, சின்ன வயசு. குழந்தை கூப்பிட்டுட்டு எங்கிட்ட உதவி கேட்டு வராங்க. அப்போ வந்து நான் என்ன நினச்சேன், இந்த மாதிரி அப்பா இல்லாத குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, அதுவும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படை. அதனால அவங்களுக்காக ஏதாவது ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சது தான் மோடியின் மகள் அப்படிங்கிற திட்டம். வணக்கம், நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கிறியா? என்ன படிக்கிற? 6th. நல்லா படிக்கிறியா? குட், வெரி குட். நல்லா படிக்க வைக்கணும். நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாது. நீ டாக்டர் ஆகிற படிக்கணும் நல்லா, சரியா? அழுகாத, தைரியமா இரு, தைரியமா இரு, கவலைப்படாத. நீ நல்லா படிச்சு மார்க் காட்டினேன்னு வச்சுக்கோ, நீ எல்லாம் காலேஜ் படிக்கிற வரைக்கும் அப்புறம் நான் அக்காவே பாத்துக்கிறேன். ஆனா படிக்கிறது நல்லா படிக்கும், சரியா? வரட்டுமா? நீ இன்னும் நாளைக்கு நான் வந்து சாப்பாடு பரவாயில்ல, நான் உனக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வந்து சாப்பாடு. வரட்டுமா? போறதுக்கு மனசு இல்லையா? அப்ப நீங்க என்னோட வந்துரு, அரசியல் வேலை பாக்கலாவா? ஒரு கட்சியில ஒரு பொறுப்பு போட்டு கொடுக்கப்பா, கூட்டிட்டு போயிடலாம், கூட்டிட்டு போயிருவா. நீ வா, அப்புறமா வா, சரியா? வரட்டுமா? வரேங்கண்ணா. நடராஜ், சாக்லேட் எங்க? என்ன மாமா, ஒருத்தங்க வீட்டுக்கு போனா டீ கண்டிப்பா எப்பயும் கொடுப்பீங்களேங்கிறீங்க, ஒருத்தங்க சாக்லேட் கேக் கொடுக்குறாங்க. எப்ப காருக்குள்ள ஏறினாவது ஏறும்போது வந்து கையில சாக்லேட் கொடுத்துட்டு போவோம்.
போற வழியில சாப்பிடுங்க கார்த்திக். என்ன மேம் மேடம் சூப்பராக இருக்கு. குளம் இதெல்லாம் சொன்னலுங்க ஸ்மார்ட் சிட்டில. ஆக்சுவலி இந்த ஊருக்கு ஒரு பெருமை என்ன தெரியுங்களா, 7 குளம் அந்த மாதிரி இருக்குதுங்க. வேற எந்த சிட்டில இவ்வளவு குளங்கள் இல்ல. இதெல்லாம் ஒரு காலத்துல பாருங்க நம்ம பெரியவங்க எந்த மாதிரி அழகா கனெக்ட் பண்ணிருக்காங்க. நொய்யல் தண்ணியில இருந்து இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி போய் 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 அப்படியே குளங்களுக்கு போகும். இது வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல சீரமைக்கப்பட்டு சுத்தி வர வந்து நடப்பாதை போட்டு பார்க் பண்ணி இது வந்து இப்ப மிக பெரிய ஒரு பொழுதுபோக்கு இடமா மாறிட்டு இருக்கு. இந்த பாலம் மேம் அது இந்த பாலம் வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல கொடுத்த பாலம். அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பாதி ஆயிருந்தது, அதுக்கப்புறம் இப்போ ஆகி வழக்கம் போல நாங்கள் செய்த சாதனையை பார்த்தீர்களா அப்படின்னு டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ரிப்பன் வெட்டினாங்க. சரி, ஓகே, ஃபைன். எனக்கு பீயிங் என்ன கவர்மெண்ட் வந்து வி ஹாவ் டு கேரி தட். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அது என்னன்னா, இது எங்களோட சாதனை அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க, நாங்கள் தொடங்கினோம் அது முடிச்சிடும் அப்படிங்கிறது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இதுக்கு தொடர்ச்சியா அசம்பிளியில பேசினேன். இது வந்துங்க, இது ஹவுசிங், இவங்களுக்கு பிளாட்ஸ் கட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து அந்த பாலம் வருது இல்லைங்களா, இந்த பாலத்துக்காக அந்த இடத்துல இருக்கிற வீடுகள் எல்லாம் எடுத்தாங்க. அவங்கள ரொம்ப தூரம் தள்ளி போய் வீடு வந்து கொஞ்சம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கத்துல கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அப்புறம் வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகி இது ரொம்ப லேட் ஆயிட்டே இருந்தது. இதுக்காகவும் பேசி கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட, மினிஸ்டர் கிட்ட எல்லாம் பேசி இப்போ அது வந்து வேகப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப வருஷமா துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களோட குடியிருப்பு இருந்தது. இந்த பாலத்துக்காக அவங்களை காலி பண்ணி வேற பக்கம் போட்டு இப்பதான் வீடுங்க ஆயிட்டு இருக்கு கட்டுறதுக்கு. இவங்களை தூக்கி கொண்டு போய் எங்காவது ஒரு பக்கம் போடும்போது அவங்க குழந்தைங்களோட எஜுகேஷனு, அவங்களோட வருமானம், இது ரொம்பவே வந்து நம்மளுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட நம்ம வந்து நிறைய விஷயங்களை அணுகிறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்கு எனக்கு. அது நான் சென்னை சிட்டிலையும் பார்க்குறேன். அது ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அது எப்பவுமே இந்த பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் அந்த தீவிரத்தன்மையோட எடுத்துட்டு இறங்கி பார்க்கும்போது தான் எல்லா அதிகாரிகளுக்கும் அந்த சேம் ஸ்பீடு வரும், சேம் விஷன் இருக்கும். இப்ப டபுள் இன்ஜின் சர்க்கார்னு கிண்டல் பண்றாங்க. ஆனா எத்தனை இப்ப பாருங்க, இந்த ஏரியா நான் போயிட்டு வந்து பாருங்க. இப்ப நான் அந்த குழந்தை அப்பா இல்லாத குழந்தைன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த ஏரியால முழுக்க விஸ்வகர்மா மக்கள் இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, தங்கநகப்பட்டறை. அந்த சமுதாய மக்களுக்கு கிட்டத்தட்ட விஸ்வகர்மா திட்டம் அறிமுகப்படுத்தணும்னு ஒரு 7-8,000 பேத்துக்கு வந்து நான் இலவசமா பதிவு பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் ஓரியன்டேஷன் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா தமிழ்நாட்டுல அந்த திட்டத்தை அமல்படுத்த விடல திமுக கவர்மெண்ட். பாதிக்கப்பட்டது யாரு? லட்சக்கணக்கான விஸ்வகர்மா சமுதாயம், அந்த வேலை பண்ற மக்கள். இந்த மாதிரி அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக தமிழகத்தோட வளர்ச்சியை வந்து திமுக அரசு பாதிச்சிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு வந்து ஒரு இயர்லி ஒரு 3 crores எம்எல்ஏ ஃபண்ட், ஒவ்வொரு எம்எல்ஏக்குமே வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. அது வந்து அத வச்சு என்ன பண்ண முடிஞ்சது? அதான் எனக்கு வந்து அது நிறைய அங்கன்வாடிகள் கட்டி கொடுத்தோம். இது பஸ் ஸ்டாப், ரேஷன் கடை பாத்தீங்க, அது மாதிரி பஸ் ஷெல்டர்ஸ், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு பரவலாவும் இருக்கணும். ஆனா அதை தாண்டி நான் வந்து கிட்டத்தட்ட 2.25 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு காலேஜ் கொடுத்தேன்னா பெரிய அமௌண்ட் தான் கொடுத்தேன். ஏன்னா அது பிச்சு பிச்சு கொடுத்தா வேலை நடக்காது. அதனால ஒண்ணு, ரெண்டாவது ஓரளவுக்கு, ரெண்டாவது நான் சிஎஸ்ஆர்ல நிறைய அங்கன்வாடிகளுக்கு எல்லாம் பண்ணனதால எனக்கு வந்து அந்த ஃபண்ட் அங்க கொடுக்க முடிஞ்சது. ஓகே, அதனால நிறைய விஷயங்கள் பண்ணணும். போக்குவரத்து நெரிசல், குறிப்பா தெற்கு தொகுதியில நிறைய பேருக்கு இன்னும் கூட பட்டா இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த பட்டா வழங்குறதுல இன்னும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. நிறைய இடங்கள்ல பாதாள சாக்கடை, இதெல்லாம் ரொம்ப பழைய இடங்க. இதெல்லாம் வந்து அந்த தெப்பக்குளம் பகுதி, தெப்பக்குளம் மைதானம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பழைய கோயம்புத்தூர். இந்த இதெல்லாம் வந்து யூஜிடி லைன் எல்லாம் போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வந்து மக்கள் பெருகிட்டாங்கல்லங்க, பாருங்க எல்லாம் பெருசு பெருசா மாடிங்களா வருது. மக்கள் தொகை பெருகும் போது அந்த யூஜிடி லைன் பத்த மாட்டேங்குது. ஸோ இந்த பார்க்கிங் மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் தரமாட்டாங்க? இது ஒரு நீடா இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. அவங்களும் கோயம்புத்தூர்ல அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் வளரணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு டஃபா இருக்க ஒரு மண்டலமோ மேற்கு மண்டலம் இருக்குன்னா அதெல்லாம் செய்ய தானே செய்வாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எலெக்ஷன் அப்போ வந்து மக்களுக்கு அண்டா கொடுத்து, குண்டா கொடுத்து, பணத்தை கொடுத்து, கொலுசு கொடுத்து, கார்பரேஷன் எலெக்ஷன்ல அதான் பண்ணாங்க. இப்படியெல்லாம் மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு வேணா ஏமாத்தலாம், ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது இல்லைங்க. இது கோவை சவுத் மேல எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான அட்ராக்ஷன் இருக்க தொகுதி மேம். இப்போ கூட அங்கே 2-3 போஸ்டர்ஸ் பார்த்தேன், அதனால அந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த தடவை அவங்களோட மேற்கு மண்டல கிங் செந்தில் பாலாஜி கோவை சவுத்ல இறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. நீங்க செந்தில் பாலாஜி வந்தாலும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மக்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா தான் முடிவு எடுப்பாங்க.
அதனால செந்தில் பாலாஜி இல்ல, அவரோட பாஸ் வந்தாலும் ஒன்றும் நடக்காது. என்ன சொல்றீங்க? அவர் ஒரு கோவை கிங், அவரை நம்பி தான் ஃபுல் மண்டலத்தையே கொடுத்துருக்காங்க. ஏன்னா எப்படி பிஜேபி வந்து எலக்டரல் பாலிடிக்ஸ்ல ஜெயிக்கிறதுக்காக எப்பவுமே எல்லா டேவுமே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த எலெக்ஷனுக்கு வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி டிஎம்கேவும் கிட்டத்தட்ட எலக்டரல் பாலிடிக்ஸ்ல அப்படி ஒர்க் பண்றவங்க. அப்படி கை கொடுக்காத ஒரு இடமா மேற்கு மண்டலம் இருக்கு. ஸோ வந்து அடிக்கடி அவர் விசிட் பண்ற சிஎம் விசிட் பண்ற இடமா மேற்கு மண்டலம். நான் கூட கேட்டேனே சிஎம் கிட்ட, முதலமைச்சர் அவர்களே நேரடி அவர்கிட்ட சொன்னேன், நீங்க கொஞ்சம் அடிக்கடி வாங்க, எங்க ஊருக்கு ரோடு போடுறாங்கன்னு சொன்னேன். அவர் வரனா மட்டும்தான் ரோடு போடுவாங்க. தெற்கு தொகுதி இப்ப பரவாயில்லைங்க. ஐயோ, முன்ன அவ்வளவு மோசமா இருந்தது. ஒவ்வொரு தரம் அசம்பிளியில பேசி எப்ப பேசினாலும் அவங்க ஒரே பதில சொல்லுவாங்க, 200 கோடி ரூபாய் சாலைக்காக ஒதுக்கி இருக்கிறோம். அந்த ஒரு 200 கோடி வச்சுட்டு 4 வருஷமா ரோடு போட்டாங்க. என்ன இன்னும் கூட உள்ள இன்டீரியர் ரோடு எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. மெயின் ரோடு மட்டும் ஓரளவுக்கு ஏதாவது தெற்கு தொகுதியில போட முடிஞ்சிருக்கு. ஏன்னா ஒருவேளை இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் கத்துதுன்னு சொல்லி ஏதாவது போட்டாங்களான்னு தெரியல. அவ்வளவு மோசமா இருந்தது ரோட்ஸ். இன்னைக்கும் குப்பை எடுக்கிறதுல அவ்வளவு ப்ராப்ளங்க. 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒருக்குதான் குப்பையே எடுக்க வராங்க. இது வந்து அதிகமா வருமானம் இருக்கிற மாநகராட்சி. கோயம்புத்தூர் வந்து எவ்வளவு வருமானம் கொடுக்குது? சென்னைக்கு அடுத்தபடியே அதிக வருமானம் நாங்க தான் எங்க பகுதியில இருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா நாங்க வந்து எங்களுக்கு ஒரு வசதி வேணும், ஒரு குப்பை இல்லாத தூய்மையான நகரமா எதிர்பார்க்கறது தப்பா, இல்ல ரோடு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறது தப்பா? இத கூட செய்யணும் அப்படின்னு தோண மாட்டேங்குதுங்க. மேற்கு மண்டலத்துல இருந்து வருவாய் மட்டும் நல்லா பண்ணணும், வசூல் மட்டும் பண்ணணும். குடும்பத்துக்கு முதல் குடும்பத்துக்கான வசூல் மட்டும் யார் தளபதிகள் நீங்க சொல்றீங்களே, அந்த கொங்கு மண்டல தளபதிகள் என்ன வசூல் மட்டும் பக்காவா, அதுல கிங்கு நாங்க ஒத்துக்கிறோம். என்ன நீங்க சொல்றீங்களே கிங்கு, அதெல்லாம் கரெக்டா போய் சேருது. ஆனா ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டியது எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. பாருங்க, அந்த அம்மா 1000 ரூபாய் வரலங்குது, வீட்டுக்காரர் இல்ல. இந்த மாதிரி எத்தனை தெரியுங்களா? இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி தெருவா போங்க, உங்களுக்கு கிடைக்கும். உங்க எம்எல்ஏ ஆபீஸ் வந்தாச்சு. வாங்க வாங்க வாங்க. எம்எல்ஏ ஆபீஸ் பத்தி நிறைய சொல்லணும் உங்களுக்கு. ஜான்சன், என்னப்பா சர்ப்ரைஸ்? தினேஷ், இதெல்லாம் எங்களோட ஊரோட அடையாளம். ஓகே, கோயம்புத்தூரின் அடையாளம். எஸ். இந்த பக்கம் ஈஷா, மருதமலையா? அது மருதமலை. அது இந்த பக்கம் இருக்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, யானை, சிறுவாணி டேமு, ஈஷா. அது கோயம்புத்தூர் இது பண்ற மாதிரி, ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி. ஓகே நாகராஜே, மணி 2க்கு மேல ஆகுது. இவ்வளவு பெரிய ஆபீஸா ஒரு லாபம்னு முடிச்சிட்டாங்க. இதை பத்தியே பேசாம நான் ஒரு கொஸ்டினாவும் கேட்டிருந்தேன். அதுக்குள்ள நம்ம நீங்க வேற ஒரு ஸ்கீம் ஓபன் பண்ண போனனால பேசல. ஒரு பாஜகவோட மகளிரணி தேசிய தலைவரா அப்படி ஒரு பொறுப்புல இருக்கும்போது ஒரு எம்எல்ஏவா எப்படி உங்களை வந்து சந்திச்சு புகார் கொடுக்குறாங்க, எப்படி அது ரன் ஆகுது, இந்த எம்எல்ஏ ஆஃபீஸ் எப்படி யூஸ் பண்றீங்க, எப்போ வந்தா உங்களை பார்க்கலாம், அந்த விஷயங்கள். கட்டாயம் சொல்றேன். ஸோ இது மட்டும்தான் கீழே இருந்தது நான் வரும்போது. நான் வந்து இருக்கும்போது இன்ஃபேக்ட் எல்லாமே உள்ள மாற்றிருக்கோம். எனக்கு வந்து அந்த வேலை செய்கிற இடம் வந்து உள்ளே வந்தால் ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். வழக்கமான ஒரு அரசியல் கட்சி ஆஃபீஸ் மாதிரியோ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நிறைய உள்ள இது நானே வந்து ஆர்கிடெக்ட், என்னோட பர்சனல் ஆர்கிடெக்டை கொண்டு வந்து எல்லாத்தையும் பண்ணி இதெல்லாம் வந்து செஞ்சு உள்ளே வந்தாச்சுன்னு சொன்னால் உண்மையாகவே அவங்களுக்கு வந்து ஒரு ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணும், உட்காந்து பொறுமையாக பேசுறதுக்கு அந்த மாதிரி இடம் அப்படின்னு இது. ஸோ இது வந்து எங்களோட ரிசப்ஷன். அதாவது முதல்ல ISO 9000 வாங்கின ஆஃபீஸ் இது. எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு ISO 9000. இந்தியாவிலேயே வந்து ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ் ISO 9000 அது எங்களோட ஆஃபீஸ் தான். எப்படி அது எம்எல்ஏ லைக் எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் நம்ம வாங்க முடியுமா? எப்படி நீங்கள் எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் வாங்கலாம். ஓகே. அதனால நான் வந்து முன்னாடி வந்து மோடிஜி வந்து சிஎம்மா இருக்கும்போது அது குஜராத்தில் பண்ணார். இப்போ வந்து ஜல்ஜீவன் மிஷனோட மினிஸ்டர் அவர் வந்து அவரோட ஆஃபீஸ் வாங்கியிருந்தார், எம்பி ஆஃபீஸ். அதில் நம்ம வந்து வாங்கிட்டோம். ஸோ வாங்கி இது வந்து இப்போ ஒரு மாதிரி இருக்கு. மற்ற நேரத்தில் இது ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒன்லி விசிட்டர்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி. ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறதால இன்னைக்கு பெரிய ப்ரோக்ராம் வேறு வச்சுருக்கோம். அதனால் எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. விஜய் வா, இந்த தம்பி வந்து நான் வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து என்னோட என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நவ் ஹி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த ரிசப்ஷன். இதெல்லாம் இவர் கூட இன்னும் ஒரு 7 ஸ்டாஃப். யாராவது உங்களை பார்த்து மனு கொடுக்கணும்னு நினச்சா இவர் ஆஃபீஸில் இங்கே இருப்பார், இங்கே கொண்டு வந்து கொடுத்துடலாம். ஸோ என்ன மாதிரியான மனுக்கள் அப்படின்னு அந்த நேச்சரை பார்த்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்சார்ஜஸ் வச்சிருக்கோம். சிவிக் இஷ்யூஸ் ரிலேட்டட் வித் கார்பரேஷன் தான் நாகராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபோன் நம்பர்லாம் தெரியுமா? இப்படி ஃபோன் மூலியமாவும் சொல்லலாமா? வாட்ஸ்அப் நம்பர் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் கட்சியில் கொடுத்துருக்கோம், கீழே பொதுமக்களுக்கு கொடுத்துருப்போம். இங்கே வரவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்குவோம்.
ஸோ அதனால எங்களோட நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிய எது வந்தாலும் வாட்ஸ்அப்பில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இருக்கிற டைமை வந்து போட்டு அனுப்பிச்சிருவோம். இந்த மாதிரி பொதுமக்கள் சந்திப்பு அப்படின்னு போட்டு எம்எல்ஏ ஆஃபீஸில் போட்டு இந்த மாதிரி காலை 10லிருந்து 1 வரை இல்லைன்னா 3லிருந்து 6 வரையும் போட்டுனா யார் வேணாலும் வருவாங்க. அது எல்லாத்தையும் வர்ற அவங்களோட நேரத்தை வச்சு உள்ள அனுப்பிச்சு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருவோம். ஸோ ஃபாலோ பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து எம்எல்ஏ ஃபண்ட் இல்லாமல் நாங்கள் பண்ணிட்டு என்ஜிஓ மூலமா எங்களோட என்ஜிஓ மூலமாக நடக்கிற வேலைங்க. நலம், ஆலயம், மோடியின் மகள், அமுதம், சுயம், இதழ், வளம், இதம் இஸ் a comfort. ஓகே. சானிட்டரி பேட் இளம் பெண்களுக்கு மாதந்தோறும் இலவச சானிட்டரி. வளம், சுவாசம், விருட்சம், துளிர். பேர் எப்படி வைக்கிறீங்க? பேர் இவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு பெரிய ஒரு வாலண்டியர்ஸ் டீம் எங்களோட இருக்காங்க. ஓகே. பார்ட்டியில இருக்கிறவங்களும் இருக்காங்க, பார்ட்டி இல்லாதவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து நான் என்ன டீம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க? ரொம்ப நாள் அவங்க கூட டிராவல் பண்றவங்க அப்புறம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது இதுக்காக நான் வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்றவங்க இல்லை. நாங்கள் சில சமயம் இப்போ உதாரணத்துக்கு நான் ஹேண்ட்லூம் ஃபேஷன் ஷோன்னு ஒன்று நடத்துகிறேன். அதை வந்து நான் 2015 பண்ணிட்டு இருக்கோம். 16லேருந்து பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது ஒரு 100 காலேஜுக்கு மேலே ஹேண்ட்லூம் ஃபேஷன் ஷோ நடத்துவோம். ஸோ அந்த ஹேண்ட்லூம் ஃபேஷன் ஷோக்கு ஜட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்சிக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை அவங்களோட தெரிஞ்சவங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த ஃபேஷன் டெக்ஸ்டைல் அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ வந்து கட்சியில் பெரிய பெரிய பொறுப்புலலாம் இருக்கிறவங்க கூட அப்படி எங்கிட்ட வந்தவங்க தான். ஸோ வருவாங்க. அதுக்கப்புறம் என்னோட ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், வேலைங்களை இன்வால்வ் பண்ணுவாங்க. நாங்களும் அவங்களோட டேஸ்ட் அந்த திறமைகளை பார்த்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுவோம், கைட் பண்ணுவோம், ட்ரெயின் பண்ணுவோம், ஓரியன்டேஷன் கொடுப்போம். அதனால எனக்கு ஒரு பெரிய டீம் தயாராகிருக்கு. ஓகே. இது எப்படி ஒவ்வொன்றும் லைக் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதில் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணுறது வேற, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் வந்து ஒரு இன்சார்ஜஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் இப்போ யாராவது எங்களோட வாலண்டியர் வந்தாங்கன்னா நாங்கள் அவங்களோட டைம் அண்டு கெப்பாசிட்டி பார்ப்போம். பார்த்துட்டு எங்களோட ஸ்கீமில் எதில் வந்து அவங்களுக்கு வந்து இன்வால்வ் பண்ணலான்னு அப்படியே அந்த டீமில் மாற்றிடுவோம். ஸோ இப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். 100 பேருக்கு மேலே இருக்கும். இந்த நலம் கேம்புங்கிறது வாரத்துக்கு ஒரு தடவை வந்து எங்கள் தொகுதியில் நடத்திட்டே இருக்கோம். இதுக்கு கிட்டத்தட்ட 8000க்கு பக்கம் வந்து அதில் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. பிஏஜி ஹாஸ்பிட்டலோட சேர்ந்து பண்ணுறோம். இந்த ஆலயம்ங்கிறது இன்னைக்கு காலையில் முதல் கோயில் போனோமே எண்ணெய் கொடுக்குற திட்டம், அது தனியாக வந்து அதனோட லிஸ்ட் இருக்குது. மோடியின் மகள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 200 குழந்தைங்க இருக்காங்க பாருங்க, அவங்கள அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷமா. அமுதங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திட்டம். குழந்தைங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து 1/4 லிட்டர் பசுமால் வந்து குழந்தை பிறந்த உடனே போயிடும். எவ்வளவு மாசத்துக்கு? 2 வயசு. ஓகே. இதுல பெனிஃபிஷியரி உங்களுக்கு நீ கூட்டிட்டு போறதுக்கு நேரம் இல்லை எனக்கு. ஓகே ஓகே. சுயம்ங்கிறது இது வரைக்கும் 3000 பெண்கள் இதுல வந்து பிரயோஜனம். இது அவங்க அந்த இதை கொடுக்கும் போதே 1500 கொடுத்தோம். இன்னைக்கு வந்து ஒரு 200-300 பேருக்கு கொடுக்குறோம். நீங்க வந்து பாப்பீங்க. ஓகே ஓகே. தையல் மிஷின் இதம் வந்து ஒரு மாசம் 4000 பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். சானிட்டரி பேட்ஸ். வளம்ங்கிறது சுயதவி குழுக்களுக்கு தொழில் பயிற்சி கொடுக்கறது. சுவாசம்ங்கிறது வந்து கார்பன் நியூட்ரல். யாராவது இதை பத்தி பேசுவாங்களா? நாங்க எங்களோட ஆஃபீஸ் ஐஎஸ்ஓ மட்டும் இல்ல, கார்பன் நியூட்ரல் கொண்டு போயிட்டு இருக்கோம். நாங்க பயன்படுத்துற கார்பன் நியூட்ரல்னா புவி வெப்பமயமாதல் பேசுறோம். நம்ம வந்து கார்பன் பயன்பாட்டை குறைக்கணும்னு பேசுகிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம பயன்படுத்துகிற கார்பன் அளவை அதை காப்செட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆக்சிஜனை வந்து காப்செட் பண்ணுறது. நான் இன்னைக்கு வந்து இத்தனை கார்பனை நான் வெளியிடுறேன்னு சொன்னால் அந்த கார்பனை ஆப்செட் பண்ணுற அளவுக்கு நான் வேறு ஏதாவது ஒரு வகையில் அதை வந்து சரி பண்ணணும், சமநிலைப்படுத்தணும். அதுக்காக இங்கே இருக்கிற காலேஜஸ் எல்லாம் சேர்ந்து வெர்ச்சுவல் ட்ரீன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். நீங்கள் செல்ஃபோனை வந்து டெய்லி இவ்வளோ நாள் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து ஒரு ட்ரீ வளர்த்துறதுக்கு சமம். அதாவது ஒரு மரம் கொடுக்குற ஆக்சிஜன் அளவுக்கு நீங்கள் வந்து கார்பன் வெளியிட்ட குறைக்கிறீங்க. இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு. ஓகே. ஸோ அதை வந்து கோயம்புத்தூர்ல அமல்படுத்திட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு யாராவது சொல்றதா? நீங்கள் போகும்போது பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறதா? இப்போ என்ன பார்க்க வரும்போது நிறைய பேர் நிறைய ஐடியாஸோடு வருவாங்க. எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து டெய்லி இதெல்லாம் நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் போடுறீங்களா? போடுறோம். பட் மக்களுக்கு எப்பவுமே கான்ட்ரோவர்சி தானே டக்குனு இல்லையா? போட்டுருந்தா உடனே போயிருக்கும். ஆனா இத்தனை திட்டம் பண்ணியும் இது வந்து மக்களுக்கு வந்து அது நாங்க அதை போட்டுட்டு தான் இருக்கோம். விருட்சம் அப்படிங்கிறது கிவிங் கிரீன் கவர் டு கான்ஸ்டுவன்சி. ஸோ அது இன்னைக்கு எல்லாம் நேரம் இல்லை, இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் முடியாது. நிறைய பார்க்கு ஸ்கூலோட கிரவுண்ட்லலாம் மரம் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம், அதெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. துளிருங்கிறது அனிமிக் இருக்கிற கண்ட்ரி. நாம ஸ்கூல் குழந்தைங்கள ஸ்க்ரீன் பண்ணி ரொம்ப க்ரானிக் அயர்ன் டெஃபிஷியன்ட் இருக்கிறவங்களுக்கு நாங்களே 45 டேஸு பேரிச்சம்பழம் தென்னீரா இதெல்லாம் கொடுத்து திருப்பி இன்னொரு டெஸ்ட் பண்ணி அவங்கள சரி பண்ணி விடுறோம். இது வந்து இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பண்ணுறோம். ஓகே. மோஸ்ட்லி உங்கள் கான்ஸ்டுவன்சின்னு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறீங்க? மோஸ்ட்லி கான்ஸ்டுவன்ஸ். ஒன்று எனக்கு டைமு, ரெண்டாவது ரிசோர்ஸ். அதனால் எனக்கு எப்பவுமே எது வந்து ஒரு புது விஷயம் வந்தாலும் ஒரு மாடல் கிரியேட் பண்ணணும்னு நினைப்பேன்.
ஸோ ஐ ஃபீல் தட் திஸ் கான்ஸ்டுவன்சி இஸ் அ மாடல். இப்போ ஒரு நிறைய ட்ரை பண்றதுக்கு சிஎம் சில நேரங்கள்ல பேசும்போது சொல்றாருல, என்னோட நலத்திட்டங்களால பயன்பெற்றவங்க குடும்பத்துல ஒருத்தங்க இருப்பாங்கன்னு சொல்ற மாதிரி, இத்தனை ஸ்கீம் வச்சிருப்பீங்கன்னா உங்க தொகுதி ஒரு சின்ன தொகுதியா இருக்கும்போது ஓரளவுக்கு எல்லாருக்கும் இதை பத்தி ஐடியா கவர் பண்ண கிடைக்கும். முடியுது, ஓரளவுக்கு கவர் பண்ண முடியுது. எல்லாரோடையும் ஃபேமிலில எல்லாரோட ஒரு ஃபேமிலி கனெக்ட் வந்து கொண்டு வர முடியும். இது என்ன இது வந்து நான் வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே 2016 எலெக்ஷன் என்ன இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இந்த மாடல் வந்து ஒன்று கிரியேட் பண்ணேன். இதுக்குள்ள வந்து ஒரு எல்இடி இருக்கும், இதுக்குள்ள வந்து ஆடியோ சிஸ்டம் இருக்கும். இதை போய் அந்த பக்கம் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா ஒரு டெஸ்க்ல வந்து எடுத்து எல்லாம் போட்டுடலாம். இந்த வண்டி வந்து எல்லா தெருக்கள்லையும் போய் பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம் ஆயுஷ்மான் பாரத், ஜன்தன், ஆக்சிடென்ட் ஸ்கீம்ல இருக்கிறது, ஈஸ்வம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இது மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பதிவு பண்ணி கொடுக்குறோம், வாங்கணும்னு அவங்களோட ஆதார் ரேஷன் கார்டெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. எங்களோட ஸ்டாஃப் வாலண்டியர்ஸ் அங்கேயே உட்காந்து பதிவு பண்ணி அவங்களுக்கு வந்து அப்பவே கார்டு கொடுத்துட்டு வந்துருவாங்க. உங்களுடன் வானதியா? உங்களுடன் ஸ்டாலின் மாதிரி. இது வந்து அந்த மாதிரி பண்ற வண்டி. ஆக்சுவலி உங்களோட கோரிக்கை மனுவும் வாங்குவோம் எம்எல்ஏ அங்கேயே கொடுத்துருவாங்க. அங்கேயே வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம், யாருக்காவது இதம் வேணுமா, சானிட்டரி பேடு, இல்லை யாருக்காவது தையல் பயிற்சி கொடுக்கணுமான்னு அங்கேயே அவங்க குறிச்சிட்டு வந்து அப்புறம் காண்டாக்ட் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ இந்த வண்டி என்னோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே. வணக்கம். ஏன்பா மத்தியானம் சாப்பாட்டு நேரத்தில் பாவம் பசங்களை எப்படி உட்கார வச்சிருக்கிறீங்களேப்பா? வருண் வாங்க, உட்காருங்கப்பா, உட்காருங்க. ஸோ தினேஷ், இது வந்து கற்றல் அப்படின்னு பேரு. நீங்க அது கீழே போஸ்ட் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமா, எம்எல்ஏ ஆஃபீஸ் மட்டும் தான். இது வந்து கவர்னன்ஸ் பத்தியும் பாலிடிக்ஸ் பத்தியும் பாலிசி பத்தியும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நடத்துற ஒரு இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் மாதிரி நாங்க நடத்துறோம். என்ன மேம் நீங்க வந்து டீச் பண்ணுவீங்களா, லேர்ன் பண்ணுவாங்களா? நீங்க சொல்லுங்களேன்ப்பா, என்னென்ன கத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்க அண்ணா கிட்ட. பப்ளிக் கவர்னன்ஸ், பியூரோக்ரஸி எப்படி செயல்படுது, லீகல் டிபார்ட்மெண்ட் எப்படி செயல்படுது, அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி வருவாங்க, அப்புறம் ரிட்டையர்ட் டிஎஸ்பி வந்தாங்க, லாண்ட் அண்ட் ஆர்டர் எப்படி செயல்படுது, அப்புறம் பாலிடிக்ஸில் எந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி கவர்மெண்ட்ஸ் ஃபண்ட் அலாட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்கீம்ஸை வந்து ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு வல்லுநர்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதான் கற்றல். எதுக்கு நீங்கள் இதை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா படித்தோம், ஒர்க் போனோம், ஐடி கம்பெனி போனோம், அந்த மாதிரி இல்லாமல் லைக் என்ன நடக்குது, நம்ம நாட்டில் என்ன தான் நடக்குதுன்றதை பார்க்கணுன்றதுக்காண்டி வந்துருக்கோம். இங்கே எக்ஸாம்ஸ்க்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படியான ஐடியா இல்லையா? இல்லை, நான் வந்து லா படிக்க போகிறேன், தென் பாலிடிக்ஸில் ஆல்ரெடி இருக்கேன், பார்ட்டியில் இருக்கேன், அதனால் சுற்றி என்ன நடக்குன்றதை தெரிஞ்சுப்போம். இதை வந்து போட்டித் தேர்வில் போகணுன்றவங்க மட்டும்தான் கற்றுக்கணுன்றது அவசியம் இல்லை, எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றது தானே இது கற்றலோட நீடு. எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? லைக் வீக்லி கிளாஸ் மாதிரி இருக்கும்? வீக்லி ட்வைஸ் இருக்கும், மோஸ்ட்லி செஷன்ஸ் இருக்கும். அப்புறம் நாங்கள் ஃபீல்டு ஒர்க் போவோம். ஃபீல்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா அமுதம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது குழந்தைங்களுக்கு. இப்போ ரீசெண்டாக இம்பேக்ட் ஸ்டடிக்காக போயிருந்தாங்க. இம்பேக்ட் என்ன ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டடிக்காக போனாங்க. அதர்வைஸ் வந்து ஃபீல்டு விசிட் என்ன வரும்? ஸோ ஆக்சுவலி இது செகண்ட் பேட்ச் சார். ஃபர்ஸ்ட் பேட்ச் ரன் ஆயிடுச்சு. எல்லா காலேஜுமே ரீச் அவுட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் போஸ்டர்ஸ் போட்டோம், இன்டர்வியூ வச்சு அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆனவங்கள தான் நாங்கள் எடுத்தோம். எல்லாரும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த பேட்ச் 25. இப்போ ஃபீல்ட் ஒர்க்னால இந்த செப்பரேட் குரூப் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்திருக்காங்க. டிபேட் அப்படின்னு ஒரு சேனல் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? பாருங்க. தேங்க்யூப்பா. சாப்பிடுங்க.